I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா tokens in Python. So tokens are created by splitting the logical lines of Python program by the parser during the runtime. இதை நம்ம வந்து போன வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணினோம். What are tokens அப்படினு பார்த்தோம். So the different types of tokens are identifiers, keywords, literals, operators, delimiters. So Python program வந்து execute ஆகும்போது parser என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு லாஜிக்கல் லைனையும் டோக்கன்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ அந்த டோக்கன்ஸ் தான் நாம இப்போ பார்க்கறது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மெயின் டோக்கன்ஸ், the important tokens are identifiers, keywords, literals, operators and delimiters. ஸோ இதை பற்றி ஒரு ஓவர்வியூ நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியே ஆகணுங்க. ஸோ அதனால தான் அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம வாட் இஸ் an identifier? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், identifier is nothing but a name given to an entity to identify. இல்லையா? ஸோ identifier is a name given to entities such as variables, modules, class. இதுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுப்போம் இல்லையா? That is identifier. And an identifier should begin with alphabet or underscore and followed by any letters, number and underscore. But the space is not allowed. And identifier is a case sensitive one. Identifiers are case sensitive. இவ்வளவுதாங்க ஐடென்டிஃபையர்ஸ்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம், அதுக்கு நேம் கொடுக்கும், இல்லை ஒரு மாடியூல் கிரியேட் பண்றோம், அதுக்கு நேம் கொடுக்கும், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நேம் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் ஸ்டார்ட் வித் either underscore or alphabet followed by any alphabet or number or underscore. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸ்பேஸ் கிடையாது, ஸ்பேஸ் இஸ் நாட் அலோவ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அவ்வளவுதாங்க, ஈஸி. ஸோ keywords. Keywords are reserved words having special meaning. அவ்வளவுதான். ஸோ எல்லா லாங்குவேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி பைத்தானுக்கும் ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பாருங்க. ஃபால்ஸ், await else, import, pass, no, none, break, except, in, raise, true, class, finally, is, return, and, continue, for, lambda, try, as, def, from, non-local, while, as, del, global, not, with, async, elif, if, or, yield. இது எல்லாமே என்னதுன்னா keywords. ஸோ இந்த கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையரா என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் அஸ் an identifier. அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரல். லிட்ரலும் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ், நீங்க ப்ரோக்ராமிங் இன் சி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிட்ரல்ஸ் ஆர் நோட்டேஷன்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். ஸோ அதுலேயே வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் இருக்கு? லிட்ரல்னா என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங், பைட், நியூமரிக், இந்த மாதிரி லிட்ரல் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்க்ளோஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ பைட் வந்து மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் வித் எஸ்கேப். அந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ், எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லாஷ் என், ஸ்லாஷ் டி, ஸ்லாஷ் ஆர், ஸ்லாஷ் ஏ, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூமரிக் லிட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 அப்படின்னா இட்ஸ் லிட்ரல். இந்த வேல்யூ அதாவது 20 அப்படின்னு கொடுத்தோம்னா இட்ஸ் நியூமரிக் லிட்ரல். அது மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டர் 3.14. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ். நம்ம பார்த்தோம்லையே பேக் ஸ்லாஷ் கொடுத்து ஃபாலோட் பை a character is considered as escape sequences which have special functionality, which has special meaning. இப்போ டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகணும் பேக் ஸ்லாஷ் கொடுத்து டபுள் கோட்ஸ். இப்போ பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகணும் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து V. ஃபார்ம் ஃபீட் டபுள் ஸ்லாஷ் F. ஸ்லாஷ் N வந்து நியூ லைன், ஸ்லாஷ் R கேரேஜ் ரிட்டர்ன், ஸ்லாஷ் T டேபுக்கு, ஸ்லாஷ் ட்ரிபிள் O வந்து ஆக்டல் வேல்யூக்கு,
ஸ்லாஷ் XHH வந்து hexadecimal valuesக்கு. இது எல்லாமே escape sequences அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ். ஸோ ஆபரேட்டர்ஸ் ரொம்ப ஈஸி தான், ஒண்ணுமே இல்ல. ஆபரேட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம். ஆபரேட்டர்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் used to manipulate values of two operands, one or more operands ன்னு சொல்லலாம். Operators are construct used to manipulate values of one or more operands. ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணனும், ஒரு வேல்யூ கூட நம்ம மேனிபுலேட் பண்ணலாம் இல்லையா? இப்போ ஈக்குவல் டு கொடுத்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆபரேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் பைத்தான்ல இருக்கு அப்படின்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ், arithmetic operator, comparational or relational operator, logical operator, increment decrement operator, ternary operator, bitwise operator, membership operator, identity operator, sequence operator, இந்த மாதிரி நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒன் பை ஒன்னா நம்ம டீடைலா என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். So operators are construct used to manipulate values of one or more operands. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸி டு அசைன் a value to an operand இல்லையா? சோ அதாவது டு ஸ்டோர் ரைட் சைடு ஆபரண்ட் இன் தி லெஃப்ட் சைடு ஆபரண்ட், அவ்வளவுதான். சோ இதுல வந்து சிம்பிள் அசைன்மெண்ட், காம்பவுண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஆபரேட்டர். சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து என்னன்னா ஈக்குவல் டு. இது வந்து என்னது, காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். இது ஆல்ரெடி C ல நம்ம பார்த்திருக்கோம். அதேதான். A is equal to 10, A plus is equal to 10 கொடுத்தீங்கன்னா A is equal to A plus 10, அவ்வளவுதான். சிம்பிள். Arithmetic operators. So arithmetic operators எதுக்கு யூஸ் ஆகுது? to perform arithmetic calculations. arithmetic operations பண்றது தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். arithmetic operators யூஸ் பண்றோம். arithmetical operation என்ன? arithmetic calculation என்ன? add பண்றது, subtract பண்றது, multiply பண்றது, divide பண்றது, அதாங்க. சோ அதுக்கு நம்ம என்னென்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் பாருங்க. பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். எதுக்கு? to add two operands. இந்த பக்கம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, சப்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த சிம்பல் மைனஸ் சிம்பல், 5 minus 3 is equal to 2 இல்லையா? சோ மல்டிப்ளை ஸ்டார் யூஸ் பண்றோம். டிவைடுக்கு பென் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம். to divide left hand operand by the right hand operand. இப்போ 5 divided by 2 னா 2.5 அப்படின்னு கொடுக்கும். இது டிவைடர். அது பாருங்க percentage, அது வந்து ரிமைண்டர், மாடுலேஷன், மாடுலர் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். percentage வந்து என்னது? to find remainder. இப்போ 5 mod 2 is equal to என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ரிமைண்டர் 1. மாதிரி ஸ்டார் ஸ்டார் எக்ஸ்போனென்ஷியல், அதாவது to calculate power, அதாவது 5 ஸ்டார் ஸ்டார் 2 அப்படின்னா 5 into 5 எவ்வளவு? 25. அது மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது வந்து flow division. flow division வந்து ignores the fractional part. பாருங்க to find quotient. இப்போ 5 divided by 2, 5 divided by 2 னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2.5. அதே இது 5 டபுள் front slash 2 ன்னு சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 மட்டும் தான் கிடைக்கும். 2.5 கிடைக்காது, which is called flow division. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியா இருக்கு தானே? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதோட arithmetic operatorsல வந்து precedence, அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது இப்போ வந்து நீங்க more than one operation கொடுக்குறீங்க. இப்போ C is equal to A into B plus A plus B plus X அந்த மாதிரி கொடுக்கீங்க. அப்போ எந்த ஆபரேஷன் முதல்ல நடக்கும், எந்த ஆபரேஷன் அடுத்து நடக்கும்? இப்போ more than one ஆபரேட்டரை ஒரு எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும், எது செகண்ட் நடக்கும், அந்த precedence, அந்த priority எதுக்கு முதல்ல கொடுக்கும்? சோ அதை தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். சோ பாருங்க, precedence is nothing but the priority to be given when more than one operator is used in the expression. இப்போ எக்ஸ்பிரஷன்ல more than one operator யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ஆபரேட்டருக்கு priority கொடுக்கணும்? That is called precedence. So operator precedence, arithmetic operator precedence அப்படின்னா பாருங்க, the precedence of arithmetic operators in Python from highest precedence to lowest precedence are listed below. இப்போ கீழே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, ஆபரேட்டர்ஸ் முதல்ல வந்து இது வந்து highest preference, வந்து highest priority வந்து எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா parenthesis குள்ள இல்லனா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இல்லனா கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு highest priority first priority கொடுக்கும். அடுத்தது எதுக்குன்னா எக்ஸ்போனன்ஷியேஷனுக்கு, அதாவது டபுள் ஸ்டார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த priority அடுத்த லெவல்ல.
அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோ டிவிஷன், ரிமைண்டர், இதுக்கு வந்து அடுத்த லெவல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குது. லீஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு கொடுக்கும். இப்போ வந்து ஒரே சேம் ப்ரையாரிட்டியில, சேம் லெவல் ஆஃப் ப்ரையாரிட்டியில உள்ள டூ ஆபரேட்டர்ஸை வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ப்ரெசிடென்ஸ் எப்படி கொடுக்கும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ஆபரேஷனா நடக்குங்க. பாருங்க, ஆபரேட்டர்ஸ் இன் தி சேம் ப்ரெசிடென்ஸ் ஹேவ் a left to right operation. ஸோ இதை பத்தி ப்ரோக்ராமிங் இன் சில வந்து டீடைலா வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ பாருங்க, கம்பேரிசன் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர். கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது? டு கம்பேர் வேல்யூஸ். டு கம்பேர் வேல்யூஸ், அதுக்கு தான் நம்ம இந்த கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸை யூஸ் பண்றோம். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா டபுள் ஈக்குவல், அதாவது டு செக் வெதர் டூ ஆபரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட், அதுக்கு வந்து டபுள் ஈக்குவல், நாட் ஈக்குவல், அதுக்கு ரெண்டு விதமான சிம்பளையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் than or equal to, less than or equal to, இது எல்லாமே என்னது? கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் வந்து டு செக் டூ ஆர் மோர் கண்டிஷன்ஸ். இப்போ நான் I have two conditions in one expression to check அப்படின்னா I can go for logical operators. என்னென்ன லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா and or not, and or not. அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டருக்கு வந்து நம்ம வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். இப்போ C++, ஜாவால வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணுவோங்க. இங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேஷனை பண்ணிக்கலாம். பாருங்க, ரேஞ்ச், இனிஷியல் வேல்யூ, அப்போ எண்ட் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்ல டிக்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். மைனஸ்ல கொடுத்தோம்னா அது டிக்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். பாசிட்டிவ் வேல்யூ பிளஸ் வேல்யூவா கொடுத்தோம்னா அது வந்து என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா டெர்னரி ஆபரேட்டர். சோ டெர்னரி ஆபரேட்டர் வந்து ஒரு if else அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? டு டெஸ்ட் a condition and to return a value based on the true or false value it returns. the condition என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். சோ அதுக்கு தான் என்ன பாருங்க, இதோட சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ட்ரூனா என்ன பண்ணணும், இஃப் என்ன கண்டிஷன், எல்ஸ்னா என்ன பண்ணணும். சோ C++, ஜாவால வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அப்புறம் क्वेश्चन மார்க், அப்புறம் ட்ரூ பார்ட், அப்புறம் கோலன் ஃபால்ஸ் பார்ட், அந்த மாதிரி எழுதுவோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூனா என்ன பண்ணணும், அப்போ எக்ஸ்பிரஷன் வரும் if கண்டிஷன், அப்போ else என்ன பண்ணணும். பாருங்க, a b equal to, பாருங்க a b is equal 10, 20. அப்போ 10 is assigned to a, 20 is assigned to b. இப்போ print a is biggest if a is greater than b. ஈஸியா இருக்கா? a is biggest if a is greater than b, else b is biggest. ரீடபிளா இருக்குல்ல, அத பைத்தான் இஸ் ரீடபிள் சொன்னோம் இல்லையா? சோ print a is biggest if a is greater than b, else b is biggest. அப்ப நமக்கு இதுல என்ன கிடைக்கும்? b is biggest அப்படி கிடைக்கும் இல்லையா? ஈஸியா இருக்கு இல்லையா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். So to check the item or element that is in the part of list or string, it reduces the effort of checking an element in the list, each element in the list. அது ஒவ்வொரு எலிமெண்டா செக் பண்றதுக்கு பதிலா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுல ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியா செக் பண்ணிடலாம். in, not in, whether it is in, whether it is not in. in returns true if the item is found in the sequence. not in வந்து returns true if the item is not found. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஐடென்டிட்டி ஆபரேட்டர் to check whether both operand are same or not, is, not, is. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்டோட டைப் வந்து
இதுவா இருக்கா, அதாவது ஒரு லிஸ்டா இருக்கா, செட்டா இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணணும்னா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா எக்ஸாம்பிள்ல பார்த்துடலாம். ஸோ சீக்வென்ஸ் ஆபரேட்டர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் பிளஸ், அது வந்து எதுக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டை வந்து கன்காட்டினேட் பண்றதுக்கு, ரெப்பிட்டிஷன் ஆபரேட்டர் ரிப்பீட் பண்றதுக்கு ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஸ்லைசிங் ஆபரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கோலன் கொடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நேம் இஸ் ஈக்குவல் டு டாம். இப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாய் நேம். அப்போ எனக்கு பாருங்க பிரிண்ட் ஜி. பிரிண்ட் ஜி நமக்கு வந்து என்ன பண்றப்பாங்க, ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாய் ஒரு கான்ஸ்டன்ட், அடுத்த நேம் வந்து ஒரு வேரியபிள், அதோட வேல்யூவை கன்காட்டினேட் பண்றோம் பாருங்க, பிளஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிளஸ் அகைன் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்துருக்கோம். அப்ப இதுல வந்து கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இப்போ பிரிண்ட் ஜி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஹாய் டாம் கிடைச்சதா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் 2 டைம்ஸ் இந்த வந்தது இல்லையா. அடுத்து பாருங்க பிரிண்ட் ஜி இன்டு 3 ரிப்பீட்டிஷன் ஆபரேட்டர். ரிப்பீட்டிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம், ஜி ஸ்டார் 3. அப்போ ஜி வந்து இஸ் பிரிண்டட் ஃபார் 3 டைம்ஸ். பாருங்க ஹாய் டாம் ஹாய் டாம் ஹாய் டாம் பிரிண்ட் ஆயிட்டா. பாருங்க நேம் இஸ் ஈக்குவல் டு ராம்குமார்னு வச்சிருக்கோம். ஸ்லைசிங் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். பாருங்க பிரிண்ட் நேம் 0:3. பிரிண்ட் நேம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 0:3. அப்போ 0 1 2 அது மட்டும் இல்ல, எக்ஸ்க்ளூட் 3. இட் எக்ஸ்க்ளூட்ஸ் 3. அதாவது 3 வந்து இன்க்ளூட் பண்ணாது. 0:3 னா 0 1 2 அது வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும், கட் பண்ணி எடுக்கும். அதாவது to extract a pattern from the string we use slice operator to extract a specific number of pattern from the string. இப்போ பாருங்க நம்ம வந்து இப்போ நேம் 0 அதாவது 0:3 ன்னு சொல்லும்போது 0 1 2 0 1 2 னா என்னது, RAM. அப்போ உங்களுக்கு பாருங்க ராம் கிடைச்சதா. இதே இந்த மாதிரி சொல்லலாம், பிரிண்ட் நேம் :3 அதாவது 0 ல இருந்து 1 2 வரைக்கும். அப்போ உங்களுக்கு ராம் அகைன் கிடைக்குதா. இப்போ பாருங்க பிரிண்ட் நேம் 3:, அதாவது 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் எடுத்துடுங்க. அப்ப 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், k ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3ங்கிறது என்ன, k. அப்ப குமார்ல இருந்து அந்த பாருங்க குமார் ஃபுல்லா கிடைச்சிருச்சா. எஸ், ஈஸியா இருக்கு இல்லையா ஆபரேட்டர்ஸ். சோ நம்ம பார்த்த ஆபரேட்டர்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பார்த்தோம் இல்லையா, a, b, c is equal to 10, 20, 30. இப்போ a is equal to 10, b is equal to 20, c is equal to 30 அப்படி தனித்தனியாவும் பண்ணலாம். இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பிரிண்ட் a பிரிண்ட் பண்ற 10 கொடுக்குதா, b 20 கொடுக்குதா, c பாருங்க 30 கொடுக்குதா. இப்போ வந்து பாருங்க கம்பேரிசன் ஆபரேட்டர், ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். a is greater than br, 10 is greater than 20, false கிடைச்சிச்சா. c is greater than br, yes true கிடைச்சிச்சா. அதுமே பாருங்க, to check more than one condition we use logical operator and or not பார்த்தோம் இல்லையா. பாருங்க c is greater than br and c is greater than ar, true, எனக்கு true கிடைக்குது. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம், b is greater than ar and b is greater than cr. b is greater than a, right, true, ஏன்னா 20b, a வந்து 10 தான். ஆனா இங்க b is greater than cr, no, b வந்து 20, c வந்து 30. அப்ப நமக்கு கிடைக்கும் பாருங்க false. அடுத்து பாருங்க மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் in not in. அதாவது நேம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்த் குமார். இந்த ஆனந்த் குமார் லெட்டர்ஸ்ல ஒரு டிங்க ஒரு லெட்டர் மெம்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். பாருங்க டி இன் நேம், எஸ் டி இருக்கு, அப்ப ட்ரூ கிடைச்சிட்டா. அப்ப பாருங்க எஸ் இன் நேம், ஆனந்த் குமார்ல எஸ் இல்ல இல்லையா, அப்ப ஃபால்ஸ் கொடுக்குதா. அப்ப ஐடென்டிட்டி ஆபரேட்டர் பாருங்க a is br, a வந்து என்னது 10, b என்னது 20, அப்ப ஃபால்ஸ் கிடைக்குதா. இப்ப பாருங்க d is equal to 10 அப்படி அசைன் பண்ணிட்டோம். இப்போ a is dr, true கொடுப்பாங்க ஐடென்டிட்டி ஆபரேட்டர். அதே இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து ரேஞ்சிங் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பதிலா நம்ம இங்க வந்து என்ன யூஸ் பண்றோம், ரேஞ்சிங் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஃபார் I in range of 1, 10, 2. இப்போ நீங்க இந்த 2 வந்து ஆப்ஷனல் கொடுக்காம விட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி வரும். இதுல வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா 1, 10, 2 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், 2 2 ஆ இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இது வரைக்கும் up to 10. So the I is initialized by 1 first time and it is incremented by 2 till it reaches 10. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். உள்ள பாயிண்ட் I கொடுத்துருக்கோம். அப்ப பாருங்க 1 அடுத்த செகண்ட் டைம் 3 ஆகும். 1 is incremented by 2 னா 3. 3 is incremented by 2 னா 5. 5 is incremented by 2 னா 7. 7 is incremented by 2 னா 9. 9 is incremented by 2 னா 11. அது 10 க்கு ஜாஸ்தியா போயிடுது. அப்போ முடிஞ்சிது. ஃபார் லூப் வெளிய வந்துரும். சோ பாருங்க அவுட்புட் கிடைச்சிட்டா. அதுவே பாருங்க இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல கொண்டு வரணும், ரொம்ப சிம்பிள். for I in range of 10, 1 minus 2. 10 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். எது வரைக்கும் போகணும்? 1 வரைக்கும் போகணும். -2. அப்ப ஸ்டெப் வேல்யூ இது வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டெப் வேல்யூ அப்படினு சொல்லுவோம். சோ இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து -2 ன்னு கொடுத்ததனால என்ன ஆகுது பாருங்க, 10 8 6 4 2 கிடைச்சிடுச்சு இல்லையா? ஈஸியா இருக்குதானே? ரொம்ப ஈஸிங்க பைதான். அடுத்து பாத்தீங்கன்னா டீலிமிட்டர்ஸ். ஆபரேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ்ல வந்து லாஸ்டா வந்து பார்த்தது என்னன்னா டீலிமிட்டர்ஸ். சோ இந்த டீலிமிட்டர்ஸ் என்னன்னா பாருங்க, டீலிமிட்டர் is a sequence of one or more characters used to specify the boundary between separate independent regions in plain text or other data stream. So என்னென்ன டீலிமிட்டர்ஸ் இருக்கு பாருங்க, almost all the special characters serves as a delimiter in Python. இந்த டோக்கன்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் டீலிமிட்டர்ஸ் பாருங்க, parenthesis, opening parenthesis, closing parenthesis, opening square bracket, closing square bracket, opening curly braces, closing curly braces, dot, colon, comma, இது எல்லாமே என்னது டீலிமிட்டர்ஸ். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ a is equal to பாருங்க இதுல வந்து இதை யூஸ் பண்றோம்னு braces யூஸ் பண்றோம். இது வந்து செட். சோ இதுல வந்து பாருங்க comma யூஸ் பண்றோம். எதுக்கு? to separate the items, to separate the elements. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் இல்லையா? சோ இந்த செஷன்ல வந்து நம்ம டோக்கன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். கீவேர்ட், ஐடென்டிஃபையர்ஸ் இல்லையா, கீவேர்ட்ஸ், ஆபரேட்டர்ஸ், லிட்ரல்ஸ், டீலிமிட்டர்ஸ், இத பத்தி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓரளவு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.